எல்லாருக்கும் கிடைக்கும். விசேஷமான ரஹ்மத் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். அதுக்கு தான் இந்த துஆ கேட்க சொல்றது. அல்லாஹும்ம இர்ஹம்னா பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் காட்டு என்று அதிகமாக கேட்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அதிகமாக கிடைக்கும். அதோடு அல்லாஹ் நிறுத்திக்கல, இன்னும் ஒரு வேளை அல்லாஹ் செய்றார். நமக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு பாக்கியத்தை வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா? மலக்குகளில ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அவரோட பேர் என்ன தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அது என்னங்க ரஹமத்துக்குரிய மலக்குகள்? ரஹமத்துக்குரிய மலக்குகள் என்றால் அவங்க எங்கட வீட்டுக்கு வருவாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் அவங்க எங்கட வீட்டுக்குள்ள நுழைவாங்க, எங்கட இடத்துக்குள்ள வருவாங்க, எங்கட கடைக்குள்ள வருவாங்க, எங்கட நாங்க இருக்கக்கூடிய இடங்களுக்கு வருவாங்க. வந்து அல்லாஹ்வுடைய ரஹமத்தை எங்களுக்கு எடுத்து தருவாங்க. அது யாரு தெரியுமா? ரஹமத்துக்குரிய மலக்குகள். அவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க தெரியாது, எத்தனை கோடிகள் தெரியாது. அல்லாஹ் நேரடியாகவும் ரஹமத்து செய்றான், ரஹமத்துக்குரிய மலக்குகளை வீட்டுக்கு அனுப்பியும் ரஹமத்து செய்றான். சில வீடுகள் ரஹமத்துக்குரிய மலக்குகள் வரக்கூடிய தகுதியுள்ள வீடும் இருக்கிறது, தகுதி இல்லாத வீடும் இருக்கிறது. சில வீடுகளுக்குள்ள ரஹமத்துடைய மலக்குகள் நுழைய மாட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த வீட்டில் உருவப்படம் தொங்கவிடப்பட்டு அல்லது அந்த வீட்டில் நாய் இருக்கிறதோ அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டான், அந்த வீட்டுக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டான். இன்னைக்கு இந்த நாய் வளர்க்கிறது, பூனை வளர்க்கிறது இப்ப கொஞ்சம் ஃபேஷன் ஆகி இப்ப நாயும் வளர்க்கிறாங்க முஸ்லீம்கள், நாயும் வளர்க்கிறாங்க. அந்த காலத்துல வீடுகளுக்கு வெளியில வேட்டைக்கு போறவங்க, காட்டுக்கு போறவங்க நாய வெளியில வச்சு வளர்த்து வேட்டைக்கு போவாங்க. பாதுகாப்பு, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு பாதுகாப்புக்காக வச்சிருந்தாங்க. இப்ப அப்படி இல்லைங்க, லட்சக்கணக்கு பணம் கொடுக்கப்பட்டு முஸ்லிமான மனிதர்கள் வீடுகள்ல நாய வளர்க்கிறாங்க. ரஹமத்துடைய மலக்குகள் அந்த வீட்டுக்கு வரமாட்டான். அது மாத்திரமல்ல, அதை பத்தி பேசினாலே தொடர்ந்து பேசணும். எந்தெந்த வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத்து நுழையாது, எந்தெந்த விஷயங்கள் இருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குகள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. அதுல ஒன்றுதான் என்ன தெரியுமா? வீட்டில பெண்கள் தலையை திறந்து கொண்டிருந்தா அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய மலக்குகள் உள்ள வரமாட்டாங்க. வீட்டுக்குள்ள பெண்கள் தலையை திறந்து கொண்டு இருந்தாலும் ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டார். ஒரு ஹதீஸ் பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், ஹதீஜாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்கிறாங்க, உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாங்க அப்படின்னாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அலைஹிஸ்ஸலாம், அவரு சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லி போட்டு ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு விளங்குதில்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளங்குதில்லை. அவங்க உருவமாக திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹுடைய தோட்டத்துல வந்திருந்தா விளங்கி இருக்கும், எந்த உருவத்திலும் வரல, விளங்க மாட்டிருக்கு. ஹதீஜா நாய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னும் அவங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா இன்னும் இருக்கிறாங்க, இன்னும் போகலன்னா. ரசூலுல்லாஹ்க்கு விளங்குறாங்க, ஹதீஜா நாய்க்கு விளங்குதில்லை. அப்ப ஹதீஜா நாய் என்ன செஞ்சாங்க? கொஞ்சம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கிட்ட வந்து உட்கார்ந்தாங்க. இன்னும் இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஆமா இன்னும் இருக்கிறாங்கன்னாங்க. ஏன்னா கணவன் மனைவி உறவில் ஈடுபடும் போது மலக்குகள் இருக்க மாட்டாங்க, மலக்குகள் இருக்க மாட்டாங்க. இப்ப பாருங்க ஹதீஜா நாய் ஒரு படிச்ச பெண், அறிவாளி, என்ன தெரியுமா செஞ்சாங்க? சுப்ஹானல்லாஹ், தன்னுடைய தலையில போட்டிருக்கக்கூடிய முக்காட கொஞ்சம் நீக்கி முடிய வெளியெடுத்தாங்க. சல்லா செஞ்சுனாங்க, போயிட்டாங்க. சல்லா செஞ்சுனாங்க, நினைஞ்சாங்க. நம்ம வீடு நினைவைகளை யோசித்து பாருங்கள். தலையில் முக்காடு போடுவதை, முந்தாடி போடுவதை இந்த காலத்தில் வளமையிலே இல்லை. வீட்டுக்கு வெளியே செல்லும் போது கட்டாயமா போட்டுட்டு போங்க என்று வருத்த வேண்டிய காலம் இந்த காலம். அப்ப நம்முடைய வீடுகளில இது போன்றவைகள் இருந்தாலும் ரஹமத்துடைய மலக்குகள் உள்ள வரமாட்டான். வீடு நாத்தம் அடிச்சு கொண்டிருந்தாலும் வரமாட்டான். சில வீடுகள் இருக்கும் நாத்தம் அடிக்கும், நாத்தம் என்றால் நஜீஸ் இருக்கும், நஜீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரஹமத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. யாரு தெரியுமா வருவான்? சைத்தான் வருவான். மலசல கூடத்துக்கு போகும்போது என்ன துஆ ஓதுறோம்?
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. யா அல்லாஹ், குபுஸ் என்ற ஆண் சைத்தானை விட்டும் கபாயிஸ் என்ற பெண் சைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன் காரணம்? மலசல கூடத்துல தான் சைத்தான் இருக்கிறான். மனம் இருக்கக்கூடிய இடத்துல சைத்தான் இருக்க மாட்டான். நாத்தம் அடிக்கக்கூடிய இடத்துல சைத்தான் தான் இருப்பான். இந்த காலத்துல ஊடுகள் நாத்தம் அடிச்சாலும் பரவாயில்ல, நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க, அப்படியே ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு ஃபுல்லா வீட்டுக்கு அடிச்சான். வீட்டுக்கு ஸ்ப்ரே ஒண்ணு அடிச்சு விட்டாச்சு, ஊடு மனம். ஆனா ஊடு மனம் இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடிச்சது பெர்ஃபியூம் என்று வரும்போது அதுல ஆல்கஹால் இருக்கிற அது வேற நஜீஸ், அது வேற நஜீஸ். இதுக்கு தான் அந்த காலத்துல என்ன செய்வாங்கன்னா, வீடுகளை ரமலானுடைய காலம் வரும்போது வீட்டை அப்படியே கழுகுவாங்க, வீட்டை கழுகி சுத்தமாக்குவாங்க. சுத்தமாக்குறது மாத்திரமல்ல, மகரிபுடைய நேரம் வரும்போது அந்த வீடுகளில சாம்பராணி குடிப்பாங்க. இது அந்த இந்த காலத்தில் அது என்னங்க இன்னும் பழைய சாம்பராணியை வச்சுட்டு நிக்கிறீங்க? மக்கா மதீனாவில இன்று வரை அந்த சாம்பராணி பிடிக்கப்படுகிறது. இது யாரு செஞ்ச வேலை தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச வேலை. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி இருந்தார். அந்த சஹாபியுடைய பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா அந்த பேர் அவருடைய. அவருக்கு பொறுப்பு என்ன தெரியுமா? மஸ்ஜிது நபவியில சாம்பராணி பிடிக்கிறது தான். அதனால் அவருக்கு ஒரு பட்டு பேரே இருக்கிறது. என்ன தெரியுமா? முஜம்மிர், சாம்பராணி பிடிக்கிறவர் என்று பேரே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவங்க செய்ய சொல்றாங்க, செய்யறாங்க சஹாபிகள். இது நம்முடைய வீடுகள் அந்த காலத்துல மகரிபுடைய நேரங்கள் வரும்போது, வெள்ளிக்கிழமை இரவுகள் வரும்போது வீடுகள் சாம்பராணி பிடிக்கப்பட்டு நறுமணமாக இருக்கும். வெளியில மகரிப தொழுதுட்டு வீட்டுக்குள்ள போகும்போது மனமா இருக்கும். இந்த காலத்துல அதெல்லாம் பிடிக்காதீங்க. அழகா ஏசிய போட்டு, அழகா பல லட்சம் செலவழிச்சு கேட்டின போட்டு நீங்க வேற உம்மா புகையை பிடிச்சு நாசமாக்கி போடாதீங்க. ஃபேஷன் தான் இந்த காலத்துல முக்கியமே தவிர அதுல வரக்கூடிய நலவு கெடுதிகளை பார்க்க நமக்கு யோசனையும் இல்லை, ஐடியாவும் இல்லை. அதுல அப்ப நாம யோசிக்கணும் என்ன தெரியுமா? மனமான இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவாங்க. ரஹ்மத்துடைய மலக்குகள் நம்ம வீட்டுக்குள்ள நுழைவாங்க. நாத்தம் அடிக்கக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டான். நாம் யோசிக்கணும், ஏந்த வீட்டுக்குள்ள ரஹ்மத்துடைய மலக்குகள் வருவதற்கு ஏந்த வீடு தகுதியானதாக இருக்கிறதா? இன்னும் ஒன்றை நாம் யோசிக்கணும் என்ன தெரியுமா? நம்முடைய வீடுகள் இந்த காலத்துல இப்படி நறுமணம் இல்லாமல் சைத்தான் குடியிருக்கும் வீடுகளாக நம்முடைய வீடுகள் ஆனதினாலதான் என்னவோ கணவன் மனைவி ஒரே சண்டை, சகோதரங்கள் சண்டை. இன்னும் சொல்ல போனால் சில வீடுகள்ல உம்மா மகனுக்கும் இடையிலே சண்டை, ஒரே வீட்டுக்குள்ள சண்டை. என்னங்க காரணம்? உலகத்தில சைத்தானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? சைத்தானுக்கு சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. சைத்தானுக்கு பிடிச்ச விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்ன தெரியுமா? மாப்பிளை பொண்டாட்டியை பிரிச்சு விடுறது, மாப்பிளை பொண்டாட்டிக்கு மத்தியில சண்டை மூட்டி விடுறது. இது யாருக்கு பிடிக்குமா? சைத்தானுக்கு பிடிக்குமா? நம்முடைய வீடுகள் ரஹ்மத்துடைய மலக்குகள் உள்ளே வருவது தடை என்று போர்டு போடப்பட்ட மாதிரி இருக்குது. யாரும் ரஹ்மத்துடைய மலக்குகள் வராத அளவுக்கு வீட்டை வச்சு சைத்தான வீட்டுக்குள்ள குடியமர வைத்தால் எங்கட வீட்டுக்கு என்னங்க சந்தோஷம் வரப்போகுது, எங்கெங்க பரக்கத்து வரப்போகுது. எனவே அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குகள் மூலமாகவும் நம்முடைய வீடுகளை வந்தடையும். எனவே அல்லாஹ்விடத்துல அதிகமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க கேட்கணும். மட்டுமல்லாது இந்த ரஹ்மத் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க அடைஞ்சு கொள்றதற்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனை இருந்தால் தான் அல்லாஹ்வுடைய விசேஷமான ரஹ்மத்து கிடைக்கும். அது என்ன தெரியுமா? நாம உலகத்துல மத்தவங்களோட இரக்கமாக இருக்கணும். நாங்க மத்தவங்களோட இரக்கமாக நடந்து கொள்ளணும். இரஹமு மன் ஃபில் அர்ல் யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. நீங்க பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நம்ம கீழே இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவனோட எல்லாம் கரடு முரடாக நடந்து கொண்டு அவனுக்கு ஏசி திட்டி அவனை பார்க்கிறதே ஒரு பேர் பார்க்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அப்படி இருந்து கொண்டு பள்ளிக்குள்ள வந்து கொண்டு யா அல்லாஹ் ரஹ்மத் செய், யா அல்லாஹ் இரக்கம் காட்டு, யா அல்லாஹ் இரக்கம் காட்டு. நீ இரக்கம் காட்டு, முதலாவது உன்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்து.
சில பேர்கள்ட்ட இருக்கும் என்ன தெரியுமா, கைய கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்தவனுக்கு அநியாயம் செய்வதுதான் அவன் தொழில், அடுத்தவர்களை அடிப்பதுதான் அவனுடைய தொழில். அடுத்தவர்கள் மீது இரக்கமே இல்லாமல் நடந்து கொண்டு யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய், யா அல்லாஹ் எனக்கு ரஹமத்து செய் என்றதுக்கு ரஹமத்து கிடைக்காது. உலகத்தில் அதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்தவர்கள் மீது நாம் இரக்கமாக நடக்க வேண்டும். உலகத்தில் எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அந்த உயிரினத்தின் மீதும் நாம் இரக்கம் இருக்க வேண்டும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாதையால் நடந்து வராங்க. வரும்போது ஒரு கோவேரி கழுதை காணப்பட்டது. அந்த கோவேரி கழுதையுடைய முகத்திலே ஒரு வெட்டுக்காயம், சூடு போடப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யார் இதற்கு சூடு போட்டது என்று கேட்டாங்க. முகத்துல சூடு போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதோட சஹாபிகள் அதை அறியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், இதனுடைய முகத்தில் சூடு போட்டவனை அல்லாஹ் சபிக்கட்டும் என்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடுகள்ல நம்முடைய வளமைகளே அது மாறிவிட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில் நாம எல்லாரோடைய இரக்கமாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள், எவ்வாறு அவர்கள் இருந்தார்கள் என்று சஹாபிகள் சொன்னார்கள். கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்ஹமன் நாஸி பின் நிசாஇ வஸ்ஸிபியான், சின்ன பிள்ளைகளோடையும் பெண்களோடையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரொம்ப இரக்கமானவர்களாக காணப்பட்டார்கள். தனக்கென்று எப்பொழுதும் ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சஹாபி இருந்தார். அவரு கூட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க எங்களோட ரொம்ப இரக்கமாக இருப்பார்கள், ரொம்ப பாசமாக இருப்பார்கள். ஒரு நாள் ஒரு வேலையை நான் செய்தால் இதை ஏன் நீ செய்தாய் என்று என்னிடத்தில் கேட்கவும் மாட்டார்கள். எதற்கு விட்டார்கள் என்று விட்டீர்கள் என்பதற்காக இதை ஏன் விட்டீங்க என்று கூட என்னிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கமானவர்களாகத்தான் இருந்தார்கள். அதனாலதான் நாங்க உம்ராவுக்கு போறவங்க மதீனாவுக்கு போய் உஹது மலையடி வாரத்துக்கு போனா எல்லாரும் முதலாவது கேட்கிறது என்ன தெரியுமா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு எங்க அடங்கி இருக்கிறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அடக்கப்பட்ட இடம் என்ன? ஏன்னா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு உங்களை பத்தி தெரியாதவங்க யாருமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிக விசேஷமான சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வோட ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு நெஞ்சு பிளக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கும்போது நெஞ்சு பிளக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஹம்ஸாவை சித்திரவதை செய்தவர்களை நான் விடமாட்டேன் என்றாங்க. சொல்லி போட்டு சொன்னாங்க, இந்த ஒரு ஹம்ஸாவுக்காக வேண்டி நான் 70 காபிர்களை சித்திரவதை செய்வேன் என்றார். சித்திரவதை என்றால் அவர்களை மரணித்ததன் பின்னால் அவர்களுடைய உடம்புக்கு துண்டு துண்டாக வெட்டி தண்டனை கொடுப்பது. அல்லாஹு தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கிட்டான், யா ரசூலல்லாஹ் நீங்கள் நினைத்தால் ஃபைன் ஆகபதும் பிமிஸ்லி மா ஊகிபதும், உங்களுக்கு தண்டனை அந்த மாதிரியே நீங்க தண்டனையை கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் மன்னித்தால் மிக நல்லது என்றான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் இந்த செயலை செய்தவரை நான் மன்னித்து விட்டேன். மட்டுமல்லாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னாங்க என்ன தெரியுமா, இனிமேல் உலகத்தில் யாரும் யாரையும் சித்திரவதையே செய்யக்கூடாதுன்னாங்க நபிகள் நாயகம். சரியாக அதே போல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்களை கொலை செஞ்சவங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. முன்னால வந்து நிக்கிறாங்க. எப்படி இருக்கும்? என்ன பழி வேண்டுமானாலும் வாங்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களை மன்னிச்சுட்டேன், நான் முழுசா மன்னிச்சுட்டேன் என்று சொல்லி போட்டு சொன்னாங்க, எனக்காக வேண்டி நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும்னாங்க. என்னன்னு கேட்டாங்க, என்ன கண் முன்னால நீங்க இருக்க வேணும், ஏன்னா உங்களை பார்க்கும்போது எனக்கு ஹம்ஸாவுடைய ஞாபகம் வருகிறது, அதனால நீங்க ஊருக்கு வெளியில போயிருங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பழிக்கு பழி வாங்குவதாக இருந்தால் வாங்கலாம், இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் அனைவரையும் மன்னித்து விட்டார்கள். ஏன் காரணம் தெரியுமா? அவங்க அவ்வளவு இரக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. எனவே நாமும் என்ன செய்யணும் என்று கேட்டா, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாங்க அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். இந்த 10 மிக விசேஷமானது. அது அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கேளுங்க. ஆனால் நாமும் அடுத்த மனிதர்களோட இரக்கமாக பாசமாக நடந்து கொள்ள பழகணும். சில பேர் இருக்கிறாங்க, சண்டைய உருவாக்குறேன்டா அவங்களுக்கு சரியான சந்தோஷம். சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, 2 பேருக்கு மத்தியில சண்டையை மூட்டி விட்டுறேன்டா அவங்களுக்கு ஒரு சரியான சந்தோஷம்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா அவங்களுக்குரிய நன்மாராய செய்தி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஃபித்னத்து நாஇமத்துன், ஃபித்னா படுத்து கொண்டு இருக்குது, ஃபித்னா தூக்கம், அப்படிதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபித்னா தூங்கிக் கொண்டிருக்கிறது, லஅனல்லாஹு மன் ஐகலஹா, அதை உசுப்பி எழுப்பி விட்டவனுக்கு அல்லாஹ் சபிக்கட்டுமாக அவனை. என்ன ரெண்டு ஊடு பக்கத்தூடு நல்ல ஒத்துமையாக இருந்தாங்க, நல்லாத்தான் இருந்தாங்க. ஒருத்தன் அந்த வீட்டுக்கு வந்தான், கோபி குடிக்கிறதுக்கு இரவுல வந்தான். வந்து சும்மா இருந்தவன் அந்த ரெண்டு வீட்டையும் நன்றி மூட்டி விட்டு போயிட்டான். ஃபித்னா தூங்கிக் கொண்டிருந்தது, அதை ஒருத்தன் எழுப்பி விட்டான்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உலகத்தில் இது போன்ற முசீபத்துகளை விட்டுட்டு, இது போன்ற தவறான காரியங்களை விட்டுட்டு அல்லாஹ்விடத்தில நாம மற்றவர்களோட இரக்கமாக நடந்து, நாம் இரக்கமாக பாசமாக நடந்து, உலகத்தில நாம அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்போம். உலகத்தில நீங்க 5 வக்து தொழுகிறீங்க, உம்ராவை செய்றீங்க, ஹஜ் செய்றீங்க, எல்லா அமல்களையும் செய்றீங்க. ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் சொர்க்கம் போறதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் சொர்க்கம் போக முடியும். அதனால அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேளுங்க. இந்த ரமலானுடைய இந்த முதலாவது 10 ரஹ்மத்தை அல்லாஹ்விடத்தில் இருந்து அதிகமாக நமக்கு கொண்டு வரக்கூடிய மிகச்சிறந்த 10. எனவே இந்த 10ல் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரஹ்மத்தை கேட்டு, முடிந்த அளவு தராவியுடைய தொழுகைகள்ல கலந்து கொண்டு நல்லமல்களை செய்து இறைவனிடத்தில முழுமையான ரஹமத்தை பெற்ற நல்லவர்களாக நாம் அனைவரும் மாறுவோமாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா, பிழைகளை பொறுத்தருள்வாயா. இறைவனுடைய அருளை பெற்ற இரக்கத்தை பெற்ற ஸ்ரீதேவிகளாக நல்லவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயா. ரஹ்மானே யா அல்லாஹ், இந்த ரமலானை நாம் அடைந்தது போல இந்த ரமலானுடைய மாதத்திலே நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்தருள்வாயா. இதே போல இன்னும் பல ரமலான்களை அடைந்து அதிலும் நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நம்முடைய பெற்றோர்களுடைய, நம்முடைய மனைமக்களுடைய, நம்முடைய பிள்ளைகளுடைய, உறவினர்களுடைய, நம்மை காணும் போது யாரெல்லாம் துஆ செய்ய சொல்கிறார்களோ அவர்களுடைய உடம்புகளில் என்னென்ன நோய்கள் எல்லாம் இருக்கிறதோ ரஹ்மானே, இந்த ரமலானுடைய பரக்கத்தினால் அந்த நோய்களை லேசாக்கி வைப்பாயா. திடீர் மௌத்துகள், விபத்துகள், ஆபத்துகள் அனைத்தை விட்டும் பாதுகாத்தருள்வாயா. நாளை என்ன நடக்கும், அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாமல் அறியாமல் பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய கலாகதிரில் எங்களுக்கு நலவுகள் இருந்தால் அவை தந்தருள்வாயா. ஆபத்துகள் இருந்தால், நாம் அறியாத ஆபத்துகள் இருந்தால் ரஹ்மானே அவைகளை எங்களை விட்டும் நீக்கி வைப்பாயாக. நல்லவர்களாக நல்லவர்களுடன் நல்லமல்களை செய்து அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்து அடுத்த மனிதர்களுடைய துஆவில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. எங்களுடைய சொல்லால், செயலால், அங்கீகாரத்தினால், சைக்கிரைகளினால் கூட அடுத்த மனிதர்களுக்கு கடுகளவும் அநியாயங்கள் நடந்து விடாமல் பாதுகாத்தருள்வாயா. நாம் ஒரு நாள் இந்த ஊரிலே இல்லாமல் இருக்கும் போது இந்த ஊர் மக்கள் எங்களுக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. நல்லவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா. இறைவா ரஹ்மானே யா அல்லாஹ், நீ இரக்கமுள்ளவன், கிருபை மிக்கவன். துனியாவில் நாம் அமல்களை செய்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே, நாளை மறுமை நாளில் எங்களை நீ தண்டித்து விடாதே யா அல்லாஹ். மஹ்ஷரிலே எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய விசாலமான சுகண்டியாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்களை நுழையும் பாக்கியத்தை நசீபாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.